ஐந்தில் அளவு முறையும் நோய்க்கான காரணமும். நமக்கு நோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள் 5. அவை உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இந்த 5இல் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதனால் நோய் வருகிறது. 2வது, இதை அலட்சியம் செய்வதாலும் நோய் வருகிறது. மிகையாக பயன்படுத்தினாலும் நோய், பயன்படுத்தாமல் விட்டாலும் அலட்சியப்படுத்தினாலும் நோய் வருகிறது. அப்போ நமக்கு நோய் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 5ல் ஏதாவது ஒரு காரணத்தால் தான் கண்டிப்பாக நோய் வந்திருக்கும். உதாரணமாக உணவு எடுத்துக்கலாம். காலையில் 9 மணிக்கு பசிக்குது, 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அளவு. இட்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரணம் ஆகாது, இரைப்பையினால் ஜீரணம் பண்ண முடியாது. அதனால் அந்த உணவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பாயிரும். இப்போ உதாரணத்துக்கு பழைய சாதம்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா? பழைய சாதம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயந்தரம் அந்த சாதத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி வைப்போம். காலையில் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஊசி போய் மேலே நுரையாக வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா இரைப்பைக்குள்ளே அந்த ஏர் பபுள்ஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புளிச்ச காற்று நரம்பு வழியாக போகிறப்போ அங்கங்கே வலி ஏற்படும், ஓட்டத்தில் தடைபடும். ரத்த ஓட்டமோ காத்தோட்டமோ வெப்ப ஓட்டமோ ஏதாவது ஒரு ஓட்டம் தடைப்படும். அதனால் நமக்கு வலி ஏற்படுது. உதாரணமாக தலை வலிக்குதுன்னு வச்சுக்குவோம். அதிகமாக சாப்பிட்டதுனால தலை வலிக்குது. ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவோம்? தலை வலிக்குது. எதுக்கு மாத்திரை சாப்பிடுவோம்? தலைவலிக்கு. ஆனால் ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுனால நோய் வந்திருக்கு. அப்போ உணவில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு முறை. பசிச்சா சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் அலட்சியப்படுத்தக்கூடாது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு விழிப்பு நிலையோடு இருந்தோம் அப்படின்னா உணவிலிருந்து வர நோய்களை தடுத்து கொள்ளலாம். 2வது பார்த்தீங்கன்னா உழைப்பு. 8 மணி நேரம் உழைக்கணும். இந்த காலகட்டத்தில் உழைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிருச்சு. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கண்களுக்கும் மனதுக்கும் கைகளுக்கு மட்டும்தான் வேலை. அப்போ உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வேலை தர்றதில்லை. அப்போ என்னாகும்? சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அந்த கலோரிஸ் எல்லாம் கரையணும் இல்லையா? அதுக்கு நம்ம உடல் உழைப்பு இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பு இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர் ஒர்க் தான், இன்ஜினியரிங் ஃபீல்டு தான். அதனால் என்ன ஆகுது? ஓட்டங்கள் தடைப்படுது, கலோரிஸ் என்ன ஆகிறது இல்லை, கரையிறது இல்லை. அப்போ அந்த கொழுப்புக்கள் எல்லாம் இரத்த குழாய் அடைக்கிறப்போ ஹார்ட் அட்டாக், நெஞ்செரிச்சல், மோஷன் ப்ராப்ளம், ப்ரெஷர், இது மாதிரி போன்ற நோய்கள் எல்லாம் வருது. அப்போ உழைப்பு எப்படி இருக்கணும்? உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வேலை இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் இந்த நவீன உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோய்வாய்ப்பட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? உடல் உழைப்பு இல்லாதது தான் காரணம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா களை வெட்டுவாங்க, காட்டுக்கு போய் நல்லா வேலை செய்வாங்க, வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் கம்மி. ஆனால் இப்போது என்னென்ன நோயினே சொல்ல முடியாத அளவுக்கு நோய் வந்துடுது. நோய்க்கு ஒவ்வொரு பேராக தேர்ந்தெடுத்து வச்சிட்ருக்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு இல்லாதது தான் காரணம். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் வேண்டாமா, எனக்கு இந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு, இதில் தான் எனக்கு நிறைவான சம்பளம் வருது அப்படின்ட்டு இருப்போம். அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம், களவட்டமெல்லாம் போக வேண்டாம். நம்ம வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லி கொடுத்த உடல் பயிற்சியை பண்ணினீங்கன்னா போதும்.
அந்த உடற்பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு தனியாக, காலுக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, தனித்தனியாக உடற்பயிற்சி கற்றுத்தரோம். இந்த பயிற்சி பண்ணுறனால இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் சீராகிறது. நோயிலிருந்து நம்மளையே பாதுகாத்து கொள்ளலாம். வந்த நோயிலிருந்து படிப்படியாக நோயை குறைச்சிக்க முடியும். நோய் வராமலும் காத்துக்க முடியும். அப்போது எனக்கு உடல் உழைப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. காலையில் நேரமே எந்திரிச்சு சாமிஜி சொல்லி கொடுத்த உடற்பயிற்சி ஒரு 40 நிமிஷம், ஒரு 1 hour ஒதுக்குனீங்க அப்படின்னா உடற்பயிற்சியும் செஞ்சு முடிச்சிடலாம். மெடிடேஷன் மனசுக்கும் பயிற்சியை கொடுத்து வாழ்நாள் ஃபுல்லாக இன்பமாக வாழ்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சி முறைகள் எப்படி இருக்கும், எதுக்கு பண்ணுறோம், மனவளக்கலைனா என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 3வது உறக்கம். உறக்கம் குறைந்தது 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தான் இருக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்குனீங்க அப்படின்னா உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறாது. நரம்பு தளர்ச்சி ஆயிரும், மூளை சோர்வாயிரும், சோம்பேறித்தனமாயிரும். குறைஞ்சது 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தான் தூங்கணும். நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூங்காமே இருக்கக்கூடாது. அப்போ அணு அடுக்குகள் எல்லாம் சீர்குலைஞ்சு நோய்வாய்ப்படுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அப்போ உறக்கம் எப்படி இருக்கணும்? தூக்கம் வந்தால் நல்லா தூங்கிடணும். 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தான் தூங்கணும். நேரமே எந்திரிச்சு பழகிக்கணும். சரிங்களா? எந்திரிச்சு பழகி உடல் பயிற்சியும் தியான பயிற்சியும் முறையாக செய்யணும். அப்படி செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நோயிலிருந்து நம்மளையே காத்துக்கொள்ளலாம். மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், செயலும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து உணவு, உழைப்பு, உறக்கம் பார்த்துட்டோம். அடுத்து உடல் உறவு. இதுலேயும் அளவு முறை தான் இருக்கணும். மிகையாக பயன்படுத்தக்கூடாது. செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, உயிராற்றலை பிடிச்சு வச்சிருக்கு. அது ஒன்று தான். சரிங்களா? அப்போது இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அந்த காதல் கதை படிக்கிறது, அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆற்றலெல்லாம் செலவாயிரும், ஆக்டிவாக செயல்பட முடியாது. சரிங்களா? அதுவும் அளவாகத்தான் பயன்படுத்தணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. வயது வந்தால் திருமணம் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக பார்க்குறது எண்ணம். எண்ணம் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது. பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு என்ன? எது நடந்தாலும் அது நல்லது அப்படின்னு எடுத்துக்கிற மனப்பாங்கு கொண்டுறணும். எந்த செயலையும் கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆகும், ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வர்றதுக்கு உண்டான காரணங்கள் அதிகமாக இருக்குது. யாரையும் கோவப்பட்டு திருத்த முடியாது. கோவப்பட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா திருந்துற மாதிரி நடிப்பாங்களுடைய மனதளவில் அவங்க திருந்திருக்க மாட்டாங்க. பொறுமை வேணும், எதையும் நல்லதுன்னு எடுத்துக்கக்கூடிய மனப்பாங்கு வேணும். உதாரணத்துக்கு ஒரு எதிரின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 4 நாள் தங்குறாரு அப்படின்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? எப்படா இவன் போவான், எப்படா போவாங்கிற மனநிலை வெறுப்புணர்வோடு இருப்போம். வீணாக டென்ஷன் ஆகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம சாப்பிட மாட்டோம், வீட்டில் சண்டை கட்ட ஆரம்பிச்சிருவோம். இதே ஒரு நண்பர் வந்துட்டார் அப்படின்னா, ரொம்ப நாள் 10 வருஷமாக பார்க்காத நண்பர் நீங்கள் வந்து 4 நாள் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு எப்படி இருப்போம்? ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அப்போது எப்பயுமே பாசிட்டிவ், எதிரினே நினைக்கக்கூடாது. எல்லாத்திடமும் அன்பு செலுத்துகிற எண்ணத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து பழகிட்டோம் அப்படின்னா நோயிலிருந்து நம்மளே காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நோய் வருது, மனசில் ப்ராப்ளம் வருது, பிளட் ப்ரெஷர் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கை காலெல்லாம் வலிக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 அளவு முறை மீறனால வருது என்ற தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா இந்த சார்ட் போட்டு வச்சுக்கங்க வீட்டில். எந்த சார்ட்டு? உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு, எண்ணம். இந்த 5ல் ஏதாவது மீறி இருக்கிறோமா? உணவு எடுத்தோம். இன்னைக்கு கடையில் சில்லியா சாயங்காலம் 4:30 மணிக்கு சாப்பிட்ருக்குறோம். அதனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகுது, வயிற்று வலிக்குது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? உணவுனால தான் நமக்கு இந்த நோய் வந்தது. உழைப்பு, இங்கெல்லாம் வலிக்குது, அப்போ என்ன? ரத்த ஓட்டம் தடைபடுது, அப்போ அங்கங்கே உழைப்பு இல்லை. பெண்களையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலையே செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வாசத்தொளிக்கிறதுலேருந்து எல்லாமே சுவிட்சை தட்டி விட்டு பைப்பை பிடிச்சி வாசத்தொளிக்கிறாங்க. மாவாட்டுறது இல்லை, கிரைண்டர் வந்துருச்சு, டெக்னாலஜி. கிணத்துல தண்ணி சிந்துறது இல்லை, மோட்டர் போட்டால் டேங்க் நிறைஞ்சிரும் இல்லைங்களா? உடல் உழைப்பு, வீடு வலிக்கிறது இல்லை, கூட்டுறதே நின்றுட்டே கூட்டும். இப்போ அதுக்கு மிஷின் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ உடல் உழைப்பு இல்லை. ஆஃபீஸ்க்கே போனாலும் உட்காந்துட்டு இருக்கிற வேலை தான் பெண்களுக்கு. அப்போ பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம், மாதவிடாய் கோளாறு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு இல்லாது தான். நம்ம உடல் ஃபுல்லாக உழைப்பு தரணும். அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சாமிஜி சொல்லி கொடுத்த எளிமையான உடல் பயிற்சி, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நோயிலிருந்து நம்மளே காத்துக்கொள்ளலாம், நோய் வராமல் பார்த்துக்கலாம். குழந்தை, கணவர் எல்லாத்தையும் சந்தோஷமாக குடும்பத்தை இன்பகரமாக நடத்த முடியும். சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரி, தலை வலிச்சா ஆஸ்பத்திரி, வயிற்று வலிச்சா ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கே போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் நம்ம உடம்பை பற்றி திங்க் பண்ணுங்க. ஏன் நோய் வருதுன்னு பாருங்கள். கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு காரணம், இந்த 5ல் அளவு முறை காரணமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? இனிமேலாவது விழிப்பு நிலையோடு இருந்துக்குங்க. முறையாக மணவளக்கலையில் போய், ஆழியார் அறிவித்திருக்கோயில் போய் முறையான பயிற்சி எடுத்துக்குங்க. சரிங்களா? அங்கே இதைத்தான் சொல்லி கொடுப்பாங்க. உடல் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், அதுக்கு உடல் பயிற்சி. மனசு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், வளமாக வச்சுக்கலாம். எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கலாம். மனசுக்கு பயிற்சி தர்றது தவம், தியான முறைகள் முறையாக சொல்லி கொடுப்பாங்க. எளிமையாக இருக்கும். உயிருக்கு பயிற்சி, நீண்ட நாள் வாழ்வதற்கு, முதுமையை தள்ளி போடுறதுக்கு, நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு காய்கள் பயிற்சிகளை சொல்லித்தராங்க. சரிங்களா? இதை முறையாக பயின்று வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவீர்களாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐந்தில் அளவு முறையும் நோய்க்கான காரணமும். நமக்கு நோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள் 5. அவை உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இந்த 5ல் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதனால் நோய் வருகிறது. 2வது, இதை அலட்சியம் செய்வதாலும் நோய் வருகிறது. மிகையாக பயன்படுத்தினாலும் நோய், பயன்படுத்தாமல் விட்டாலும் அலட்சியப்படுத்தினாலும் நோய் வருகிறது. அப்போ நமக்கு நோய் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 5ல் ஏதாவது ஒரு காரணத்தால் தான் கண்டிப்பாக நோய் வந்திருக்கும். உதாரணமாக உணவு எடுத்துக்கலாம்.